ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் கந்த சஷ்டி விரதம் இப்போ எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க இல்லையா. இதில் 7 நாட்கள் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம், எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். கந்த சஷ்டி விரதத்தில் எப்படி பல வகை இருக்கோ அதே போல் இதை கடைப்பிடிக்கும் நாட்களும் பல வகை இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா 48 நாட்கள் முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் இருப்பாங்க. அப்படி முடியாதவங்க 21 நாட்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறமா 11 நாட்கள் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. 7 நாட்கள் அப்படின்னு நிறைய வகையில் அவங்கவுங்கனால முடிஞ்ச நாட்களை விரதத்தை தொடர்ந்து இருப்பாங்க. இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 7 நாள் அல்லது 6 நாட்கள் தான் விரதத்தை இருப்பாங்க. அப்படி 7 நாட்களும் அந்த சஷ்டி விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம், எப்படி வழிபட்டால் 7 நாட்களும் கந்த சஷ்டி விரதம் இருந்த பலனை முருகப்பெருமானின் அருளையும் நம்மளால் பெற முடியும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானின் அருள் கிடைக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான கஷ்டங்களில் இருந்து விடுபடுறதுக்காக இருக்கப்படும் ஒரு விரதம். மாதந்தோறும் சஷ்டி திதி வந்தாலும் ஐப்பசி மாதத்தில் தீபாவளிக்கு அப்புறமா வரும் அமாவாசைக்கு மறுநாளான பிரதமை திதியில் துவங்கி சூரசம்ஹாரம் நடைபெறும் சஷ்டி திதி வரையிலான 6 நாட்கள் நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரத்துக்கு அடுத்த நாள் நடக்கும் முருகப்பெருமானின் திருக்கல்யாண வைபவம் வரைக்கும் 7 நாட்களாக மொத்தமாக விரதம் இருப்பாங்க. ஆனால் உடல்நிலை, சூழ்நிலை போன்ற பல விதமான காரணங்களால் முருக பக்தர்களாக இருந்தாலும் கஷ்டங்கள் தீர்ந்து வேண்டுதல் நிறைவேறணும், முருகனை நினச்சி கந்த சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இருக்க முடியாமல் போயிருக்கும். இதனால் நம்மளால் விரதம் இருக்க முடியலையே, முருகனின் அருள் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் மன வருத்தத்தில் இருப்பாங்க. அப்படி தேவையே இல்லை. கந்த சஷ்டியின் 7 நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க சஷ்டி திதி வரும் சூரசம்ஹார நாளான அக்டோபர் 27ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானின் அருளை பெற முடியும். அந்த ஒரு நாள் சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும், அந்த விரத முறை பார்த்தீங்கன்னா அக்டோபர் 27ஆம் தேதி அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் முருகப்பெருமானின் படமோ விக்கிரகமோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு என்ன காரணத்துக்காக இல்லை என்ன வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக விரதம் இருக்கிறீங்களோ அதை முருகப்பெருமான் கிட்ட சொல்லி மனதார வேண்டிக்கிட்டு, முருகா நீயே துணை, என்னுடைய விரதத்தை நன்றாக நிறைவு செய்ய அருள் செஞ்சு உன்னுடைய அருளால் என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும், அருள் செய் முருகா அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு விரதத்தை ஆரம்பிங்க. ஷட்கோண தீபம் ஏற்றி வைக்கிறது இன்னும் சிறப்பு. முழுவதுமாக உபவாசமாக இருக்க முடிஞ்சா நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லை அப்படின்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்டு நீங்க விரதம் இருங்க. உங்களுடைய உடல் உபாதை பொறுத்து நீங்க இருங்க. அதுக்கப்புறமா முருகப்பெருமானின் படத்துக்கு இல்லைன்னா விக்கிரகத்திக்கோ செவ்வரளி, முல்லை, செம்பருத்தி இதில் ஏதாவது மலர்கள் சூட்டி முருகப்பெருமானுக்கு பால் மற்றும் பழம் மட்டும் நெய்வேத்தியமாக படைச்சு வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமானோட விக்கிரகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எளிமையான அபிஷேகம் முடிஞ்சால் பண்ணுங்க, நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க. முருகப்பெருமானுக்கு விருப்பமான கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகழ் இப்படின்னு ஏதாவது ஒரு நாள் முழுவதும் பாராயணம் செய்யுங்க. எதுவுமே தெரியல, எங்ககிட்ட எந்த புக்கும் இல்லை, எங்களுக்கு படிக்கவும் தெரியாது அப்படின்னு சொல்றவங்க
ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய் முருகனையும் சூரசம்ஹார நிகழ்வையும் தரிசிச்சுட்டு வாங்க. முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே டிவியில் சூரசம்ஹாரத்தை பார்த்துக்கலாம். மாலையில் முருகப்பெருமானுக்கு பலவிதமான கலவை சாதங்கள் அல்லது சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைச்சு வழிபாடு செய்யுங்க. இந்த சஷ்டி விரதத்தை நிறைவு செய்கிறது எப்படி அப்படின்னா, சூரசம்ஹாரம் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக தலைக்கு குளிச்சிருங்க. தலைக்கு குளிச்சுட்டு வீட்டில் ஷட்கோண தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு படைச்ச பால் அல்லது சாதத்தை மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு விரதத்தை நீங்கள் நிறைவு செஞ்சுக்கலாம். விரதத்தை நல்லபடியாக நிறைவு செஞ்சு அதுக்கு அருள் புரிந்ததுக்காக முருகப்பெருமானுக்கு மனதார நன்றி சொல்லிக்கோங்க. முருகப்பெருமானுக்கு மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யுங்க. முடிஞ்சவங்க வீட்டில் முருகர் விக்கிரகம் அல்லது வேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நிச்சயமாக முடிஞ்ச வரைக்கும் அபிஷேகம் செய்யுங்க. வேல் மட்டும் இருந்தால் கூட அதுக்கும் அபிஷேகம் செய்யுங்க. செஞ்சுட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். இப்படி ஒரு நாள் விரதம் இருந்தாலும் 7 நாட்கள் கந்த சஷ்டி விரதம் இருந்த பலனை நம்மளால பரிபூரணமா பெற முடியும். உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, என்ன பிரச்சனை இருக்கோ, அந்த அன்னைக்கு ஆத்மார்த்தமாக முருகப்பெருமான் கிட்ட நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் நீங்கள் முருகப்பெருமானோட சிந்தனையோட நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சு இந்த விரதத்தை அந்த ஒரு நாள் மட்டும் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.